கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாள் 9. பாவத்தை மேற்கொள்வதில் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு பலமுறை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவன் முழுமையாக அறிந்திருக்கிறார். உங்கள் மறைவான போராட்டங்களையும் அவர் அறிவார். எனவே மனிதர்களை மகிழ்விப்பதை விட தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். அவர் உங்கள் ஒவ்வொரு கீழ்ப்படுதலையும் கவனித்திருக்கிறார். ஜெபம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனே, என் இருதயத்தையும் என் வழியையும் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு பிரியமான பாதையில் என்னை நடத்தி பாவத்தின் வழியிலிருந்து என்னை காத்தருளும். என் வாழ்க்கை உமக்கு மகிமையாக இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் 3, 4, குறைந்தபட்சம் ஒரு 5, 6 முறையாவது தேவனுடைய உதவியை கேட்டு ஜெபியுங்கள். நாளே மன்னிப்பின்மை என்ற பாவத்தை குறித்து நாம் வேத வசனங்களை கொண்டு தியானித்து பார்ப்போம். கொலோசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நமது ஆண்டவர் சொன்னது போல நாம் சொல்வோம். இந்த வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள். இந்த வசனத்தை இன்று பலமுறை சொல்லி பாருங்கள். இந்த வசனத்தை உங்கள் கையால் ஒரு முறை எழுதுங்கள். பாவத்தின் சோதனை வரும்பொழுதெல்லாம் வேதாகம வசனத்தை சத்தமாக மேற்கோள் காட்டுங்கள். வேதம் அந்த பாவத்தை குறித்து என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்குரிய வேத வசனங்களை இங்கே கொடுத்திருக்கிறோம். நீங்கள் அதை படித்து பயன்பெறுங்கள். இந்த புத்தகம் தேவைப்படுவோர் 9962154036 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். May God bless you. Turn to the Believers என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless you.